ஹலோ! தனுஷ் அண்ட் மாரி செல்வராஜ் இவங்க 2 பேரும் கர்ணன் படத்துக்கு அப்புறமா மீண்டும் ஒரு படத்துல சேர்ந்து நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2021லயே ஒரு அறிவிப்பு வெளியாச்சுங்க. ஆனா, அந்த ஒரு படம் வந்து தொடங்கப்படவே இல்ல. அத பத்தின எந்த அப்டேட்ஸும் இல்ல. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனியா வெவ்வேறு படங்கள்ல அவங்க பாட்டுக்கு பணியாற்றிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2023ல இவங்க 2 பேருமே சேர்ந்து படத்துல வொர்க் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டுமே இல்லாம இருந்த நிலையில சமீபத்துல அந்த படம் குறிச்சு ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுல வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷனல் நிறுவனம் இருவரும் இணையும் இந்த படத்த தயாரிக்க உள்ளதா சொன்னாங்க. தனுஷோட 56வது படமா அந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர் வெளியிட்டாங்க. அந்த போஸ்டர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மண்டையோடும் ஒரு பெரிய கத்தியும் இருக்கிற மாரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த நிலையில அடுத்த அப்டேட்டா இந்த படத்தோட இசையமைப்பாளர் குடுத்த அப்டேட் வந்து குடுத்திருக்காங்க. அதன்படி ஏ.ஆர். ரஹ்மான் இந்த படத்துக்கு இசையமைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷனல் நிறுவனத்தோட உரிமையாளரான ஐசரி கணேஷ் ஒரு பட விழாவுல தெரிவிச்சிருக்கிறாரு. இதன் மூலம் மாரி செல்வராஜ் படத்துக்கு 2வது முறையாக ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைக்க உள்ளார். முன்னதாக வந்து பார்த்தீங்கன்னா, மாமன்னன் படத்துக்கு இசை அமைச்சிருந்தாரு. மாரி செல்வராஜ் இப்போது பைசன் படத்த இயக்கி வராரு. ஏ.ஆர். ரஹ்மான் தக் லைஃப், ஜீனி அப்படிங்கிற படங்கள்ல பிஸியா இருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் இந்த கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ முடிச்சுட்டு கண்டிப்பா இந்த தனுஷோட 56வது படத்துல சீக்கிரமா இணைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.